ஏய், ரெண்டு பேரும் மரியாதையா போயிடுங்க. என் பேரன் கதிர் கொலவெறியில இருக்கான். திறந்து விட்டோம், ரெண்டு பேரும் வீடு போய் சேர மாட்டீங்கடா. பாருமா, பெருசு நல்லாவே சமாளிக்குது. சமாளிக்கிட்டோம். இதே மாதிரி கல்யாணத்தை சமாளிச்சு எப்படி நடத்துறாங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். டேய், உன்ன மாதிரி 1000 பேரை பாத்துருக்கோம்டா. யாரு நினைச்சாலும் என் பேத்தியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாதுடா. போங்கடா போங்கடா. அதையும் பாத்துருவோம் பெருசு. இந்த கல்யாணம் நடக்காது. இது உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் உள்ள சவால். பாத்துக்கலாம். வாப்பா போலாம். வாங்கடா, திரும்பி வாங்கடா, பாத்துக்கலாம்டா. இருக்கிறப்போ வாய் பொத்திக்கிட்டு இருந்துட்டு போனதுக்கு அப்புறம் தொல்லிக்கிட்டு இருக்கேன். சுமாரு. ஐயோ, அந்த பையன் வீட்டு வாசல்ல வந்து சவால் விட்டுட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தேவையில்லாம ஏன் பயந்துகிட்டு இருக்க? அவன் என்ன பண்ணுவான்னு நான் பாத்துக்கிறேன். 2 நாள் உள்ள வச்சா இவனுங்க திமிர அடங்கலையே. ஏய், அதனாலதான் இன்னும் காண்டாயிட்டான். ஏற்கனவே இருந்த கோவத்தை விட இன்னும் 2 மடங்கு கோவத்துல இருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியல. நல்ல வேளை இந்த நேரத்துல மாப்பிள்ளை இங்க வீட்டுல இல்ல. இருந்திருந்தா ரொம்ப அசிங்கமா போயிருக்கோம். சொன்னா கேளு. டேய், விடுன்னு சொன்னேன். கதிரே, அவனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? ஒருத்த வீட்டு வாசப்படி ஏறி சத்தம் போட்டு போறான். அவனை சும்மா விடலாமா? டேய், உன்னை விட்டு ரத்த கலரி ஆயிருக்கும்டா. என்ன தாத்தா இது? நம்ம வீட்டுல 3 பொண்ணுங்களை வச்சிருக்கோம். ஒருத்த வீட்டுப்படி ஏறி வந்து சத்தம் போட்டானா அவனை சும்மா விடலாமா? டேய், அந்த கலிவரத பையன் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சவால் விடுறான். நடத்த கூடாதுக்கு உண்டான அத்தனை வேலையும் அவன் பாப்பான். நாம இந்த கல்யாணத்தை நடத்தணும், அதுக்கு உண்டான அத்தனை வேலையும் பார்க்கணும். காரியம் பெருசா வீரியம் பெருசானா நம்ம காரியம் தான்டா பெருசு. அவன் என்ன பண்ணாலும் பாத்துக்கலாம்டா. அதெல்லாம் நல்லா பாத்துக்கலாம் நாம. ஆனா வீடு வரைக்கும் வந்து சத்தம் போட்டு போயிருக்கானே, அத சாதாரணமாவே விட்டுற கூடாது. அவன் இப்படித்தான் பல வழியில வந்து நமக்கு குடைச்சல் கொடுப்பான். ஆனா நாம நிதானமா பொறுமையா கல்யாணத்தை நடத்துறதுல மட்டும்தான்டா குறியா இருக்கணும்.